ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கோதுமை மாவு வச்சு ஒரு பிஸ்கட் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் எண்ணெயில் கூட செய்யலாம். அதே கப்பால் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சின பால் தான். நீங்கள் பால் சேர்க்காம கூட வெறும் தண்ணியிலையே பிசைஞ்சு கூட செய்யலாம். இப்போ இதிலையே ஒரு 4 ஏலக்காவோட விதைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முந்திரியும் பாதாமும் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்னதாக அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே இந்த கப்பால் தான் நான் கோதுமை மாவு ரவை எடுத்துக்க போகிறேன். இதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். இதிலே சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் இந்த கப்பால் 2 கப் அளவு நான் சர்க்கரை எந்த கப்பால் எடுத்தோனோ அதே கப்பால் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கப்பால் 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதிலையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சோம் இல்லையா, சர்க்கரை ஆயில் எல்லாமே, இதில் நெய் சர்க்கரை பால் இது 3 சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா மாவு, அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே மாவு நல்லா இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா உருட்டிக்கலாம். இப்போ 2 கையும் நல்லா நடுவில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஒட்டிக்கணும். நீங்கள் சப்பாத்தி மாதிரி கூட திரட்டி கூட அதில் கூட கட் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதிலே நீங்கள் கத்தி வச்சு இந்த மாதிரி கூட ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த ஷேப்பில் நமக்கு எந்த ஷேப்பில் செய்யணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் நம்ம
இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாக்க. நான் தேவையான பிஸ்கட் எல்லாமே இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட்டை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா அப்போ தான் உள்ளரையும் நல்லா வெந்து வரும். இது நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாத்தையும் இந்த சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக மாறணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லாவே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். மீதி இருக்க பிஸ்கட்டையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனாக வரணும். நல்ல ஒரு டேஸ்டியான பிஸ்கட் இது. இது ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல ஒரு டைட்டான கிளாஸ் பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அதிகமாக பால் சேர்க்கல, கொஞ்சமாக தான் பால் சேர்த்துருக்கோம். அப்படி பால் வேண்டாம் அப்படின்னா பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இது மைதா மாவில் கூட செய்யலாம். பாருங்கள், நல்லாவே ரெண்டு சைடும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஈஸியான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து கேழ்வரகு மாவில் கூட செய்யலாம், அப்படி இல்லைன்னா மைதா மாவில் கூட செய்யலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. இதை வந்து நல்லா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.